இயேசு எங்கள் தேவை, தொல்லை இல்லை இனிமேல். எந்தன் வாழ்வின் பொன்னாள் இயேசு வந்த அந்நாள். இயேசு எங்கள் தேவை, தொல்லை இல்லை இனிமேல். எந்தன் வாழ்வின் பொன்னாள் இயேசு வந்த அந்நாள். சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் இல்லை. இயேசு இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படி ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்துரு எப்பொழுதுமே தீமையான, பொல்லாத, ஆபத்தான, வியாதியான, நம் இருதயத்தை சோர்வடைய பண்ணுகிற காரியங்களை உண்டாக்குவான். ஆனால் தேவனோ அந்த தீமைகளை நன்மையாக, பொல்லாப்பை ஆசீர்வாதமாக, நெருக்கத்தை விசாலமாக, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 55 அதிகாரம் 13 வசனத்தில் முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக நமது வாழ்க்கையை மாற்றியமைக்க விரும்புகிறார். முச்சடிக்கு பதிலாக, காஞ்சோரிக்கு பதிலாக சாபமான, என்றைக்கும் வியாதி உள்ள, என்றைக்கும் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட, பிரச்சனை உள்ள நமது நிலைமைகளை மாற்றி நன்மையான, செழிப்பான, சந்தோஷமான ஒரு உயர்வான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அருமையானவர்களே, இந்த நன்மையான, புகழ்ச்சியான, கீர்த்தியான காரியங்களை கர்த்தர் நமக்கு நடப்பிக்க ஏசாயா 55 அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் தேவன் செய்கிற காரியங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கருத்தாய் தேட வேண்டும், முழு மனதோடு ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய குடும்பமாக ஆண்டவரை தேட வேண்டும், சபையாக அவரை தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டிய அநேகர் உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை தேட வேண்டிய அநேகர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் வாஞ்சிப்போமானால் உண்மையாகவே தீமையாக நம் வாழ்க்கையில் நடந்தவைகள் இந்த புது ஆண்டிலே ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி அமைப்பார். 7 வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிற தேவன். நமது வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் மன்னிக்கப்பட வேண்டியவைகள் உண்டு. நமது குறைகளாக இருக்கலாம், துணிகரமான பாவங்களாக இருக்க வேண்டும். அதிலே ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு நம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவம் செய்கிற ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியும், அவரோடு நாம் ஐக்கியப்பட முடியும். ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்கிற சக்திகள் பாவம் என்பது நமக்கு தெரியும். அந்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும், தவறான பழக்கங்களாக, தவறான ரகசிய பாவங்களாக, தவறான அடிமைத்தனங்களாக, தவறான சிற்றின்பங்களாக இருக்குமானாலும் இன்றைக்கு அதை திரும்ப வேண்டும், மாற்ற வேண்டும், மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியான நித்திய அடையாளமாக நம்மை ஆண்டவர் மாற்றுவார். 8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நம்முடைய வழிகள், தேவன் நமது வாழ்க்கையில வைத்திருக்கிற வழியை நாம் அறிய வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் புத்தியும் எண்ணங்களும் அறிவும் குறைவுள்ளது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மில் வைத்த வழி எப்படிப்பட்டது? மேலான வழிகள், நம்முடைய புத்தி கெட்டாத வழிகள், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் என்று இதுவரையும் யாரும் கண்டுபிடிக்காத ஒன்று. அவ்வளவாக தேவன் நம்மிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஜெபங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய வழியை எப்படி அறிய முடியும்? நமது வழியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விட்டு, ஆண்டவரே உடைய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பார்ப்போம். தேவன் ஒரு மேலான வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கின்றார். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் நலமானதை சாப்பிடுங்கள், நலமானதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே நல்ல காரியம்தான் செய்கிறார். தீமை செய்கிறது ஆண்டவரிடத்தில் கிடையவே கிடையாது. தீமை ஆண்டவரிடத்தில் வருவதல்ல. நன்மையான எல்லா ஈவுகளும் பூர்ணமான எல்லா வரங்களும் ஆண்டவரிடத்தில் இறங்கி வருகிறது. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் நல்ல காரியம். நாம் நல்ல காரியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஒழுக்கம், கற்பு, பரிசுத்தம், தூய்மை, ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை ஆராதனை செய்வது, வேதத்தின் மேல் பிரியம் வைக்கிற இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இடம் கொடுக்கும் போதுதான் தேவன் மேலான காரியங்களை செய்கிறார். அந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாகமாயிருக்கிறவர்களே என்று குறிப்பிடுவார். நமது வாழ்க்கையிலே உலக பிரகாரமான தாகத்தை காட்டிலும் தெய்வீக தாகம் இருக்க வேண்டும். சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தாகத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த தாகம் அவருடைய ரட்சிப்பாக மாறினது மாத்திரமல்ல, ஊழிய தாகமாக மாறியது. தாகம் என்கிற ஒன்று வேதத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று நாம் பார்க்கிறோம். மான் அந்த நீரோடைகளிலே தண்ணீரை பருகிற வரையிலும் தாகத்தை தீர்க்க அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். நமது வாழ்க்கையில் வனாந்தரமாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தாகம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உண்மையான ஒரு தாகம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் கனம் பண்ணுவார். 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் செவி சாய்த்து ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய துணிகரமான காரியம் இல்லை. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்று ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 6 காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று 3ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை ஆண்டவர் நீக்கவே இல்லை. தாவீதனுடைய வாழ்க்கையில குறைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ராஜ்ய பாரத்தை அவர் கையிலிருந்து எடுக்கவில்லை. ஆண்டவர் தாவீதனுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினார். தாவீதன் வாழ்க்கையில் குறைகள் வந்த போதும் எச்சரித்து உணர்த்தி கீழ்ப்படிய வைத்தாரே தவிர கிருபையை ஆண்டவர் விலக்கவில்லை. கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நிச்சயமான கிருபை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள், நீங்கள் சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். காரியங்களை கலகத்தோடும் குழப்பத்தோடும் பிரச்சனையோடும் யுத்தத்தோடும் எதிர்ப்புகளோடும் சந்தித்த நாட்கள் கடந்து போய் ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியையும் ஆண்டவர் ஒரு நித்திய அடையாளமாக நம்மை மாற்றும் போது ஆண்டவர் சமாதானமாக மாற்றுகிறார். இதுவரை இருந்த கலகங்கள் குழப்பங்கள் ஆச்சரியமாக நீங்கி போகிறது. நமது வாழ்க்கையிலே விரும்புகிற காரியங்கள் நடந்து உயர்ந்த காரியங்கள் செய்து நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து சமாதானமாக மகிழ்ச்சியாக காரியங்களை ஆண்டவர் முடித்து தருவார். 5ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஒரு மனிதன் அல்ல, நம்மை அழைத்த ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அறியாதிருந்த ஜாதி இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தம் ஓடி வருவார்கள். யாரெல்லாம் நம்மை விட்டு விலகி போனார்களோ அவர்களெல்லாம் நம்மை தேடி வர வைப்பார். ஆண்டவர் இந்த புது ஆண்டிலே உன்னை நித்திய அடையாளமாக நான் வைத்து உன்னை நோக்கி நான் மேன்மைப்படுத்தி நான் உன்னை எல்லார் மத்தியிலும் நான் கனப்படுத்தி நான் புகழ்ச்சியாக்கி உன்னை அடையாளமாக மாற்றுவேன். காரணம் எல்லாரும் ஓடி வருவார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தீமையாய் இருக்கிற பகுதிகளை நீக்கப் போகிறார்.
அது சரீரத்தில் வியாதியாக கூட இருக்கலாம். எப்போதும் அது போராடுகிற ஒரு குறிப்பிட்ட வியாதி உங்கள் குடும்ப வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்கள் முன்னேற்றத்தை பாதிக்க பண்ண காரணமாக இருந்திருக்கலாம். அல்லாவிட்டால் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம். நீங்கள் பணியாற்றுகிற இடத்தில் உள்ள நெருக்கங்களாக இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கால வேளையிலே நீங்கள் உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் ரூபகாரப்படுத்துங்கள். ஆண்டவரை தேட ஆரம்பியுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மன்னிப்பை பெற்று குறைகளை அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் திரும்ப ஆரம்பியுங்கள். ஆண்டுடைய வழியை விட்டு விலகினது உண்டானால், ஆண்டவரே உம்முடைய வழிக்கு உம்முடைய பாதைக்கு நான் கடந்து வர விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். நலமான காரியத்துக்கு இடம் கொடுங்கள். தீமையான காரியங்களை அகற்றி போடுங்கள். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தாகமுள்ளவளாக இருப்போம். நம்முடைய செவியை சாய்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களெல்லாம் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் மத்தியிலே இன்றைக்கு நீர் சொன்னீர், காஞ்சோரிக்கு பதிலாக, முச்சடிக்கு பதிலாக தேவதாரு முளைக்கும். ஆம், அவர்களுக்கு ஒரு மேன்மையை உண்டாக்கி, ஒரு புகழ்ச்சியும் ஒரு நித்திய அடையாளத்தையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணினீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வழிகளை சரி பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆவிக்குரிய தாகத்தோடு உம்முடைய வழிகளை அறிந்து ஆண்டவர் உமக்குள்ளே உண்மையான ஒரு ஆவிக்குரிய விருப்பத்தோடு கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். இதுவரை இந்த கலக்கங்கள், சாத்தானுடைய தீமைகள் விலகி போய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீக அடையாளங்களாக, நினைவு சின்னங்களாக இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பம், இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறுவதாக. பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்யும். சரீரத்திலே நோய் கொண்டு ஒடுங்கி போன பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. அவருடைய சரீரத்தில் ஆச்சரியமான ஒரு வல்லமை இறங்குவதாக. எந்த பலவீனங்கள் நீங்க முடியாது, சுகம் முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னார்களோ, அந்த சரீரத்தின் அவயவங்களிலே உம்முடைய கல்வாரியின் வல்லமை இறங்குவதாக. சிரசில் உம்முடைய கரத்தை நேர் வைப்பீராக. இப்பொழுதே ஒரு அடையாளத்தை போடுவீராக. இவர்களுடைய சரீரங்களிலே தெய்வீக சுகம் என்ற அந்த அடையாளம் நீர் போடுகிறதற்காக நன்றி. பரலோகத்தின் பிதாவே, செழிப்பை காணட்டும், சந்தோஷத்தை காணட்டும், ஆசீர்வாதத்தை காணட்டும், உயர்வை காணட்டும். இவ்விடத்தில் எல்லாரும் ஓடி வர இவர்களை கனப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.